இந்த டிசம்பர் கடைசியில் உலகமே கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன் தான் கிறிஸ்மஸ். டிசம்பர் 25. எந்த ஊருக்கு போனாலும் கிறிஸ்மஸ், எந்த நாட்டுக்கு போனாலும் கிறிஸ்மஸ். சும்மா நம்ம கடைக்கு போனால் கூட அங்கேயும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. ஒரு மாலுக்கு போனால் அங்கே கிறிஸ்மஸ், எங்கே போனாலும் கிறிஸ்மஸ். இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒரு கொண்டாட்டம் வருமா, நம்ம கொண்டாடுவோமா அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் இருக்கிறோம். இந்த கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் குடும்பங்களுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. சில நேரத்தில் நம்ம வீட்டிலே நிம்மதி இல்லை. சரி, குடும்பத்தில் தான் நிம்மதி இல்லை, மனசுலையாவது நிம்மதி இருக்குன்னு பார்த்தா மனசுலேயும் நிம்மதி இல்லை. சிலர் சொல்கிறாங்க, சார் நான் தூங்கியே ரொம்ப வருஷம் ஆச்சு சார். ஏன்பா கேட்டால் நிம்மதியே இல்லை சார். டெய்லி வேலைக்கு போகிறையே, வேலையில் நிம்மதி இல்லை சார். நிறைய பேர் சொல்கிறான், சார் நான் நிம்மதியே இல்லாமல் தான் சார் தண்ணி அடிக்கிறேன். நிம்மதியை தேடி மனிதர்கள் எங்கெங்கேயோ ஓடுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியும். இந்த நிம்மதி எங்கே போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் பணம் கொடுத்து எதிலையோ வாங்கிடலாம், ஆனால் நிம்மதியை வாங்கவே முடியாது. இந்த நிம்மதியை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் பிறந்தப்போ தேவதூதர்கள் ஒரு பாட்டு பாடினார்கள். அந்த பாட்டில் ஒரு லைன் என்ன தெரியுமா? பூமியிலே சமாதானம். இந்த குழந்தை எதுக்கு பிறக்குதுன்னா பூமியில் சமாதானத்தை உண்டாக்குறதுக்கு தான் பிறகுதுன்னு அந்த பாட்டு பாடுறாங்க அவங்க. இது எவ்வளோ ஒரு ஆழமான அர்த்தம் பாருங்க. அதை தாண்டி இயேசுவே சொல்லியிருக்காரு, சமாதானத்துக்கு நான் தான் ஏஜென்ட்டு, நான் உனக்கு அதை ஃப்ரீயாக தரேன்னு சொல்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்து எதை வேண்டாலும் வாங்கிடலாம், மக்களை வாங்கிடலாம், ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டிடலாம், பெரிய கொண்டாட்டத்தை உண்டாக்கிடலாம். ஆனால் நிம்மதியை நீங்கள் வாங்கவே முடியாது. உலகமே கிறிஸ்மஸை கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் நிம்மதியை பெற்றுக்கொள்ளணுமா? ஒரு ஜெபத்தை செய்யுங்க. இயேசுவே எனக்கு நிம்மதியை தாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேளுங்க. அவர் அதை கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். எனக்கு இது ஏன் தெரியும்னா, நான் நிம்மதி இல்லாமல் தான் இருந்தேன். அவர் இடத்துல போய் டெய்லி போய் நான் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு நிம்மதியை எப்பயாச்சும் கொடுங்கப்பா. அவர் சொல்கிறாரு நீங்கள் நிம்மதியை கொடுப்பீங்க, இவர் சொல்கிறாரு நீங்கள் நிம்மதியை கொடுப்பீங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை. தினமும் 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 அவர்கிட்ட நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரு நாள் அவருடைய மனதை அப்படி நிம்மதியினால் நிறைச்சிட்டு அன்னையிலிருந்து நான் நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் இருந்த சில வியாதிகள்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. என் வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் இருந்தது, அதுவும் என்னை விட்டு போயிடுச்சு. மெதுவாக அந்த நிம்மதி என் மனதில் இருந்து என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே பரவ ஆரம்பிச்சது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களா? இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் எல்லாரும் எல்லாத்துக்கும் பறித்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க, இயேசுவே எனக்கு நிம்மதிங்கிற பரிசை கொடுங்கப்பா அப்படி நீங்கள் கேளுங்க. கேட்டு பாருங்கள், அதை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. நிம்மதியாக வாழலாம், நிம்மதியாக தூங்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.